நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். Any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. நான் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பணிவா, ரொம்ப அடக்கமா சொல்றேன். வாயை பொளந்து பார்க்க போறாங்க. நான் ரொம்ப தாழ்மையா, வலிக்குதே அம்மா. இந்த நாயை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, டெய்லர் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தானே. நான் தான் சொன்னனே நல்லா இருக்காது. என்ன நம்புனியாடா? நம்புனியாடா? எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, டீ வாங்கி கொடுங்களேன். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. கங்குவா கங்குவா இடி வீசு, அங்க வீசு, அந்த மீட்டர்லயே இருக்காங்க. ஓட்டு கேட்டு ரோடு ரோடா போய் நம்ம நிக்காத வடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாததுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க, பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க பாரா. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா, விடுறா. 39 ஓட்டை வாங்கிட்டு டேட் அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாரா. ஏய், இதெல்லாம் அந்த ஆட்டை வடிக்க தாங்காதடா. டேய், இதை விட மோசமான விஷயம் நான் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நான் மறந்துடுவேன் உடனே. அப்படியா? ஆமா, மறந்துரு, அவ்வளவுதான். ஆரம்பத்துல கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும், போக போக அப்படியே பழகிடும். பழகிடுமா? ஆனா நான் எப்படி இதை மறக்கிறது? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்க எல்லாத்தோட அன்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கங்குவா. எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. 3 weeks later. எங்க அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க. எங்க அண்ணனுக்கு இது செஞ்சிருங்க, இது பண்ணுங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்க அண்ணனுக்கு, நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொல்றேன், ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும். எல்லாரும் படம் போறதுக்கு முன்னாடி ஒரு தலைவலி மாட்ட போட்டுக்கோங்க, வெளியே வந்தோட இன்னொன்னு போட்டுக்கோங்க. அப்பவும் தலைவலி போவாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க, ஸ்டோரியே இல்ல. ஒண்ணுமே கேவலமா இருக்கு, பயங்கர கேவலம். ரெண்டுமே ஒஸ்ட்டுங்க. ஒண்ணுமே பாத்தீங்களா? மென்டல் ஹாஸ்பிட்டல், மொத்த மென்டல் ஹாஸ்பிட்டல் உள்ளதா இருக்கு. சரியான பைத்தியம் தலைவா படம். ஐயோ ஒஸ்ட், 1ஆம் நம்பர் சூர்யா கேரியர்ல வந்து மோசமான ஒஸ்ட் படம் இதுதான் தலைவா. சிறுத்தை சிவா வந்து 3 படம் எடுத்து அஜித்தை காலி பண்ணா போல, அடுத்து இந்த படம் எடுத்து சூர்யா காலி பண்ணா.
ஏய் கெனிச்சி பாத்தியா, அற்புதமான கட்டுமரம் செஞ்சிருக்கேன். இதுல நான் யுமிகாவை கூட்டிட்டு ஊரை சுத்த போறேன். வட்டமா கெனிச்சி? ஏய் ரொம்ப பேசாத, பெரிய டைட்டானிக் கப்பல் வச்சிருக்க. இந்த மாதிரி நீ இன்னொன்னு செய்ய முடியாது தெரியுமா? இந்த மாதிரி நாங்களும் உருவாக்குவோம். உருவாக்கி கரையிலேயே ஊந்துட்டு இரு. भूल फूल गुजरे दिन गए गुजरे हमरे ने खिलाया என் ரத்தமும் வெவ்வேறா அறுபத்தி என் மண்டுருண்டாலும் உருளும் உன் நெற்றையும் முழங்காலும் மண் தொடா மண்டி கங்கோ கங்கோ மண்டுருண்டாலும் உருளும் உன் நெற்றையும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா என் ரத்தமும் வெவ்வேறா பெருமாச்சி மண்ணே ஒரு காரணம்டா கங்கா. ஸோ கங்குவா வந்து எனக்காக வந்து திங்க் பண்ண கதை தான். இது வந்து டெஃபினெட்லி ஞானவேலா கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இது இவ்வளோ நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிட்டாங்க, என்னமோ தெரியாது டெஃபினட்டா. எனிவே இது பண்ண இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சிவாவை பண்ணுவாரு. பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல கெட்டப்ப பாரு, கெட்ட கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவன போட போட கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு நார்னியாஸ். மாலா ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்கு சார், கங்குவா மாதிரி எனக்கு ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார். அது காட் வில்லிங் காட் ஸ்பீட் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பண்ண ஆசைப்படுறேன் சார். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், டார் ஆயிருப்போமே. வரான் பாரு. மட்டும் நீ கம்முனு வாடி. எப்போ நீ நில்லுன்னு சொல்றல. அண்ணா ப்ளீஸ் ண்ணா, பின்னாடி எல்லாம் வராதீங்க அண்ணா. நீங்க எனக்கு அண்ணா பாருங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க அண்ணா. அண்ணனோ கங்குவோட சீக்வல் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் அஜித் சாரோட நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் இருக்குலாம் கேள்விப்பட்டோம். ஸோ 5th டைம் அந்த வெற்றி கூட்டணி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா நடக்கும். அது வந்து நான் சொல்லக்கூடாது, சார் சொன்னா அழகா இருக்கும். நடக்கும். நீ ஒரு பேக்கூதி, அவன் ஒரு ஆமக்கூதி, 2 பேரும் சேர்ந்தா விளங்குமா? அதனால எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கங்குவா 1, அதுக்கப்புறம் கங்குவா 2, அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம், ஒரு பிரான்ச்சைஸ் மாதிரி பண்ணலாம், இல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் பண்ணலாம். சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே. கொஞ்ச நாள் தேடி அறுத்துட்டு திரும்பி போயிடுவானுங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்யுங்க. தேவைப்பட்டா நானே லாயர் மூலமா உங்களை கூப்பிடுறேன். நான் ஆரவள்ளி மலைகள்ல சாம்பல் ஓனைகளோட ஆசீர்வாதத்துல பத்திரமா இருப்பேன். ஜெய் பாலை. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க கங்கா? இல்ல 100% நம்பிக்கை. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. நான் படத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்னோட சிவாக்கு நான் வரேன். A few moments later. சிவா சொல்லிக்கிட்டே இரு. சிவா சொல்லுப்பா. சிவா சொல்லு.
ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, 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 வேணாம்டா. மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. படு கேவலம், படு கொலை. ஞானவேல் ராஜா முடிஞ்சான், ஒழிஞ்சான். தலையை அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான்.